ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். நீங்கள் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா 6th ஃபஸ்ட் டைமில் சி டைட்டில்ஸ் அதில் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஹவு மெனி ஸ்பெசிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சி டைட்டில்ஸில் எத்தனை ஸ்பெசிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 7 இருக்குது. அந்த 7ல் 5 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? மொத்தம் தெர் ஆர் 7 ஸ்பீசிஸ் இருக்குப்பா மெரெயின் ஆர் சி டேட்டில்ஸில். அது வந்து 5 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. வாட் ஆர் தே? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், கிரீன் சி டேட்டில், லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். ஓகேங்களா? இந்த 5 தான் இந்தியாவில் இருக்குது. இப்போ ரிமைனிங் 2 வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த சி டேட்டில்ஸ் வந்து நல்லா ஹியூஜாக வளரக்கூடியது தான். ஓகேங்களா? கம்பேர் டு லெதர் பேக் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்மால் தான். ஏன்னா அந்த 7 ஸ்பெசிஸில் வந்து எது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெதர் பேக் தான். அதோட வெயிட் பாருங்கள் 700 kg இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஆலிவ் ரிட்லியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 35 kg வரைக்கும் க்ரோத் ஆகக்கூடியது தான். அந்த லெதர் பேக்கோட லென்த்து வந்து 2.2 மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி அந்த சி டேட்டில்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக லேண்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அசோர் டு லே எக்ஸ். அந்த எக்ஸை வந்து போடுறதுக்காக தான் அது வந்து லேண்டுக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து அரிபடம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு பேர் என்னென்னா மாஸ் நெஸ்டிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது? மாஸ் நெஸ்டிங்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லே வந்து லெக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான் இந்த ஒடிசா. ஓகேங்களா? வேர்ல்டுலேயே மொத்தம் 3 பிளேஸ் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேங்களா? அந்த வேர்ல்டில் 3 இருக்குது. அந்த 3ல் ஒன்று தான் நம்ம ஒடிசா இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் சொல்கிறாங்கன்னா அரிபடான்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? மாஸ் நெஸ்டிங். அது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லே தேர் எக்ஸ். அப்போ அந்த ஆலிவ் ரிட்லே வந்து எதுக்காக வருது? அந்த எக்ஸை வந்து விடுறதுக்காக வருது. நெக்ஸ்ட்டு எந்த மந்த் வந்து அந்த ஆலிவ் ரிட்லே வந்து எக்கை வந்து லே பண்ணுறக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி அண்டு மார்ச். அந்த டைமில் தான் அது வந்து என்னது எக்ஸை வந்து லே பண்ணுறக்காக வருது. ஓகேங்களா? அது நைட் டைம் தான். அசோர் அட் நைட் டு லே தேர் எக்ஸ். இப்போ நைட் டைம் தான் வருது. நெக்ஸ்ட்டு அதோட நெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நெஸ்ட் கேவிட்டி பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் டீப். அந்த அளவுக்கு என்னது ஒரு குழி தோண்டி அதில் தான் என்னது எக்ஸை வந்து விடுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ் வந்து என்னதுங்க அது வந்து வைக்குமாம்மா. 100 எக்ஸ் வந்து வைக்கும். அதோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் இருக்குன்னா டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்காம்மா. அதோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இப்போ மேல் கேட்ச்லிங் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 27 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸ் அந்த டைமில் அந்த மேல் கேட்ச்லிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபீமேல் கேட்ச்லிங் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுறாங்க, அதோட ஃபீமேல் கேட்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு மிக்ஸ் ஆகி மேல் அண்ட் ஃபீமேல் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் டு 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி க்ரோ ஆகிற அந்த சி டேட்டில்ஸ் இருக்குல்ல, அதோட ஸ்மால் பார்த்தீங்கன்னா எவ்வளோட வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்படி லே பண்ணுற எக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மற்ற அனிமல்ஸ் வந்து இப்போ சேக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸு, பிக்ஸ் இதெல்லாமே என்னது அதை வந்து சாப்பிட்ருது. அது எக்ஸை வந்து சாப்பிட்ருது. சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த 100 எக்ஸுமே என்ன ஆக மாட்டேங்குதுன்னா அது வந்து சி டேட்டில்ஸாக வந்து மாற மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஹண்டர்ஸ் அதே மாதிரி இந்த ஜேக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் இதெல்லாம் என்னது சாப்பிட்றதுனால அது வந்து எக்ஸ் வந்து ஃபுல்லாக இதாகாமல் அது கேட்ச்லிங் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இதில் ஒரு மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரின்னா ஒரு புதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 எக்ஸில் வந்து 1-2 மீறினே இது கேட்ச்லிங்கை மாதிரி அது ஸ்மால் ஆலிவ் ரிட்லே மாறுது. அப்படி மாறி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சுக்கு என்ன ஆகுதுன்னா அது பிறந்த இடத்துக்கு அதே வருதாமா. அது வந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு மிஸ்ட்ரி ஒரு புதிரே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து
அது பிறந்த இடத்துக்கு அதே வந்து பார்த்துட்டு போகுமாமா அந்த ஸ்மால் ஆலிவ் ரிட்லே. இப்போ நவடேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன், அதே மாதிரி டேமேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் அந்த ஓசனில் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சீவால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர் டாடா ட்ரீ. அவர் தான் இந்த சீ டேட்டில்ஸோட ஆத்தர். சரிங்களா? இப்போ 1 மார்க் பார்க்கலாம். டேர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்ஸ். ட்ரூ தான். டேர்ட்டில்ஸ் ஆர் sea அனிமல்ஸ். கண்டிப்பாக ட்ரூ. There are 7 kinds of sea turtles in the world. ட்ரூ தான். Sea turtles are very small. No. இது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. அப்போ ஃபால்ஸ். Turtles come ashore to lay eggs. கரெக்டு தான். ட்ரூ. Sea turtles come to rest on land. தப்பு. எதுக்காக வருது? லே எக்ஸ் போடுறக்காக வருது, ரெஸ்ட்டு கிடையாது. ஆலிவ் ரிட்லே ஆர் த ஒன்லி sea turtles seen on Indian shores. கரெக்டு தான். க்ளோசரி. Marine, found in the sea. Species, group of animals with common features. Coastal, land by edge of a sea. Flippers, broad, flat limbs used for swimming. Predators, animals that kill other animals for food. Haul, full with force. Slash, cut, laboriously, with great effort. Snout, pointed nose of an animal. Cavity, a hollow space. Emerge, come out. Camouflage, hide or disguise something. Incubate, catch egg using warmth. Female olive ridleys come ashore at night to lay eggs. Correct, the night the வருது. The eggs of an olive ridley are in the shape of size of cricket ball. தப்பு. என்னது? டென்னிஸ் பால் மாதிரி இருக்குது. ரிட்லேஸ் கம் டு லே தேர் எக்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி. கரெக்டு தான். ஜான்வரி அண்டு மார்ச்சில் வரும். இங்கே ஜான்வரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த டர்ட்டில்ஸ் யூஸ் ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் மேக் ஏ ஹாலோ ஃபார் தேர் நெஸ்ட். ராங் தான். த ஹேச்லிங்ஸ் யூஸ் ஏ டைனி எக் டோத் டு கம் அவுட் ஆஃப் த எக்ஸ். ட்ரூ. சர்வைவ், கண்டினியூ டு லிவ். மிஸ்ட்ரிஸ், ஃபேக்ட் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபேசினேட்டிங், இன்ட்ரெஸ்டிங் சொல்லலாம், இல்லை அட்ராக்டிங் சொல்லலாம். டிகேட், a period of 10 years. Choose the correct answer. The dash is a biological relative of tortoise, sea turtle. In India's coastal waters we can see species of dash, sea turtles. Sea turtles come to the shore to lay eggs. It is a problem for sea turtles to come ashore because animals and people hunt them. A turtle's flippers help it to swim. A sea turtle's camouflage its nest by tossing sand on it to incubate eggs in the warmth of sun. Or Phillips question. Tiny catchlings fall dash to many predators. Prey, P-R-E-Y, prey. P-R-E-Y ப்ரே பண்ணுறது. இது இறை. ஓகேங்களா? Sea turtles live their dash life in the sea. Whole, W-H-O-L-E, whole. The sea turtles come ashore only during the dash night. The predators follow the dash of turtles to eat their eggs. Scent, S-C-E-N-T. The female turtles lay eggs and go back to the dash. C, S-E-A-C. ஒரு எரர் ஸ்பாட் கொஸ்டின். ஐ கேனாட் சி மச் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. இங்கே மச் யூஸ் பண்ண மாட்டோம், மெனி யூஸ் பண்ணுவோம். ஏன் மெனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஐ கான்ட் சி மச் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ அங்கே ஸ்டார்ஸ் வர்ற இடத்துல அது ஸ்டார்ஸ் கவுண்டிங் தானே. அப்போ கவுண்டபிள் நவுன் வந்தது அப்படின்னா அங்கே மெனி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அன்கவுண்டபிள் நவுன் வந்தால் தான் மச் யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் நவுன் வந்துன்னா மெனி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஐ ஹேவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ லிட்டில் வராது. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ என்னதான்? கவுண்டபிள் நவுன் தான். அப்போ கவுண்டபிள்னு வந்தால் ஃபியூ வரணும். அன்கவுண்டபிள் அப்படின்னா லிட்டில் வரணும். எவ்ரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் அபவுட் 20 கொஸ்டின்ஸ். அப்போ எவரி வராது. எவரி போல் என்னது? ஈச். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுமே. அப்போ ஈச் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே
Each test contains about 20 questions. Next, is there any lemonade left? அப்போ anyக்கு பதிலாக some வரும். Is there some lemonade left? ஓகேங்களா? ஒரு அப்ரிவியேஷன் கொஸ்டின் கேட்குற சான்ஸ் இருக்குது. SSTCN இது பார்த்தீங்கன்னா Sea Turtle Conservation Network ரிலீஸ். ஓகேப்பா, தேங்க்யூ.